வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் நாங்கள் ஹோசிதவத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் வித் சூப்பர்மேன் லெகசி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு சூப்பர்மேன் லெகசிக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. படுபயங்கரமாக அந்த ஷூட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் செட்டில் ப்ராக்டிக்கலாக தான் நிறைய ஷாட் வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓப்பன் செட்டில் எடுக்கும்போது ஆப்வியஸ்லி லீக்ஸுமே வரதான் போகுது. அந்த வகையில் இப்போதைக்கு இந்த படத்தோட வில்லன் த இன்ஜினியரோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். இந்த இன்ஜினியர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த T-1000 மாதிரி இந்த டெர்மினேட்டர் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிக்விட் மெட்டலால் உருவாக்கப்பட்டவங்க. அவங்களால என்ன மாதிரி வேணாச்சும் அவங்க உடலாம் பார்த்தீங்கன்னா மாற்றமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் மெட்டலால் உருவாக்கப்பட்ட இந்த இன்ஜினியரை இந்த இடத்துல வந்து லைக் ஹியூமன் ஃபார்மில் காமிச்சது நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல இந்த இன்ஜினியரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்முக்கும் மாற முடியும். அதை தான் இந்த இடத்துல காமிக்க ட்ரை பண்ணுறாரோ என்னமோ, இல்லைனா லைக் இன்ஜினியராக மாறதுக்கு முன்னாடி ஹியூமன் ஃபார்மில் இந்த கேரக்டர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுமே சொல்ல ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த படத்தோட ஒரு முக்கியமான வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க லுக் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்ம சூப்பர்மேனோட ஃபுல் லுக் கிடைச்சிரும் நினைக்கிறேன். அப்படி அதை காமிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சூப்பர்மேன் லெகசி கூடவே இல்லை இந்த சூப்பர்மேன் கூடவே ஒரே வருஷத்தில் பேட்மேன் படமும் வரப்போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போதைக்கு பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகியிருக்கு. ஏன் டிலே பண்ணாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு நிறைய சவுண்ட் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இண்டோர் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு சவுண்ட் ஸ்டேஜஸ் முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இந்த ஸ்ட்ரைக் காரணமாக ஏகப்பட்ட படங்கள் தள்ளி போடப்பட்டுச்சுல, அதனாலேயே இந்த பேட்மேன் 2 எடுக்கிறதுக்கான சவுண்ட் ஸ்டேஜஸ் கிடைக்கலையாங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் ஸ்கிரிப்ட்லையுமே சில மாற்றங்கள் பண்ணணும். அதனால இந்த 1 இயர் டிலேங்கிறது அவசியம் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 1 இயர் இந்த படம் வந்து டிலே ஆகியிருக்கு. வருத்தம் தான். 2026 தான் நீங்கள் ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன் 2 பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு டிலே. வேற என்ன பண்ணுறதுக்கு காத்து தான் இருக்கணும். அடுத்த வருஷம் ஒன்லி ஒரே ஒரு படம் தான் சூப்பர்மேன் லெகசின்னு சொல்லி டிசியில் வரப்போகுது. 2 படம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். என்னன்னா இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு கெட்ட நியூஸ் இருந்தால் அது கூடவே சேர்ந்து நல்ல நியூஸ்மே வரதான் செய்யுது. டீன் டைட்டன்ஸுக்கு இப்போதைக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது டிசியூக்குள்ள வரப்போகுதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், டீன் டைட்டன்ஸுக்குன்னு ஒரு லைவ் ஆக்ஷன் டிசியூ படம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். யார் கேஸ்டிங் என்ன மாதிரி கதை இருக்க போதுன்னு சொல்லி சுத்தமாக ஐடியா. பட் டீன் டைட்டன்ஸுக்குன்னு ஒரு தனி படம் வரப்போகுது. ராபின் லீடாக தான் வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக த பேட்மேன் பிரேவ் அண்ட் த போல்ட் படத்துலையுமே ராபின் கேரக்டர் இருக்க போறாரு. ஸோ அந்த ராபின் லீடாக வரப்போதா இல்லை அது கம்ப்ளீட்டாக டிக்ரேசன் ஆர் பாசிபிளி ஜேசன் டாடோட ராபின் லீடாக இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கு. பட் எனிவேஸ் இப்போதைக்கு எங்க வந்து அந்த பக்கம் நம்ம மார்வலில் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக டீன் டைட்டன்ஸுங்கிற ஒரு படத்தை டிசி எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தா சரி. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது நம்ம பாப் ஐகர் புது டிஸ்னி சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு நிறைய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக கேன்சல் பண்ணிட்டு இருக்காரா. ஒர்க் அவுட்டே ஆகாத மார்வல் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்காராம். அந்த வகையில் இட்டர்னல்ஸ் 2 தான் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் கிளம்பியிருக்கேன். இது 100% அஃபிஷியல் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இட்டர்னல்ஸ் 2 பாசிபிளி கேன்சல் பண்ணப்பட்டிருக்கலாம். அவ்வளோதானா? இட்டர்னல்ஸ் கிடையாது, இதோட இழுத்து மூட போகிறாங்களா? இனிமேல் நீங்கள் எம்சிக்குள்ளே இட்டர்னல்ஸே பார்க்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பிச்சுன்னா கண்டிப்பாக இட்டர்னல்ஸ் வருவாங்க. ஆனால் சோலோ மூவியில் வரமாட்டாங்க நான் நம்புகிறேன். இட்டர்னல்ஸ் படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப். மெர்ச்சன்டைஸ் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு செல்ல கொடுக்கல. ஸோ அதனால் சோலோ இட்டர்னல்ஸ் படங்கிற மாதிரி கொடுக்காம மேபி அதை பார்த்தா பிரித்து எப்படி நம்ம ஹல்கை ஒரு தனித்தனி அவெஞ்சர்ஸ் படத்தில் வச்சு ஓடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இட்டர்னல்ஸையுமே மற்ற ஹீரோஸ் படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் ரோல் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். எனக்கு என்னமோ இந்த தோர் 5வையும் இட்டர்னல்ஸ் 2வையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவாங்களோ தான் தோணுது. 2 கதையுமே ஒன்றா சிங்க் பண்ணி ஒரு செலஸ்டியல் லெவல் கதைங்கிற மாதிரி அழகாகவே கொடுக்கலாம். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி இட்டர்னல்ஸ் 2 நடக்காதாங்க. யாராவது இட்டர்னல்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அதை தொடர்ந்து ரொம்ப நாளாக ரூமராக சுற்றிட்டு இருக்க ஒரு முக்கியமான மார்வல் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு மார்வல் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் வர்டமன். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக அந்த மார்வல் சைடில் இந்த டிவி ஓடிடி சம்மந்தப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கவர். ஸோ அவர் இப்போதைக்கு கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த நோவா ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த முடிவை நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நோவா சம்மந்தப்பட்ட ஒரு சீரிஸோ இல்லை மூவியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நெருக்கிட்டு இருக்குங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இது மூவியாக சீரிஸ் ஆகிறத அவர் தெளிவாக சொல்லலை. எனக்கு என்னமோ இது பாசிபிளி மூவியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரிச்சர்ட் ரைடர் தான் பாசிபிளி நோவாவா வருவாருங்கிற மாதிரி அங்கங்க அவர் ஹிண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இந்த ரிச்சர்ட் ரைடர் கிட்டத்தட்ட கார்டியன்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய காஸ்மோஸ் லெவல் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் வச்சு கிரவுண்டடாக ஸ்டோரி சொல்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்பேஸ் காஸ்மோஸ்னு சொல்லி பெரிய கதை சொல்றதா இருக்கும்போது அதை கண்டிப்பாக படமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எர்த்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்டோரி சொல்றதா இருந்தால் அந்த நோவா பாசிபிளி சாமா இருக்கலாம். ஸோ சாமா ரிச்சர்டான்னு சொல்லி டவுட்டாக தான் இருக்குது. யாரும் சொல்லி கன்ஃபார்ம் ஆனால் இது வந்து படமாக சீரியஸ் ஆகிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோவா படமாக வரணுமா சீரியஸாக வரணுமா இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனுங்கிற மாதிரி கூட இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நோவா ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி ஃபேஸ் 6 இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு இடத்துல இடம் பெறலாம். கேப்டன் மார்வல் 2மே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக பார்த்துருக்க அந்த சமயத்தில் யாருக்கு தெரியும் அதை கேன்சல் பண்ணிட்டு நோவாவுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு பிளானில் கூட நோவாவை கொண்டு வரலாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்தது பார்ப்போம். பட் நோவாவுக்கு இப்போதைக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு.
அதே மாதிரி ஆல்ரெடி சாங்ஷி 2 கன்ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. இதையுமே கேன்சல் பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் இருக்கிற அந்த சமயத்தில் இப்போதைக்கு இது கேன்சல்லாம் ஆகலையா. கண்டிப்பாக இட்ஸ் மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த சாங்ஷி 2ல் அயன் ஃபிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கேன். இது 100% கன்ஃபார்ம் கிடையாது. சில லீக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் தான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஷி 2 நடக்க தான் போகுது. அதில் அயன் ஃபிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் டேர்டெவில் சீரிஸில் அவரை கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு லைக் ஒரு மூவியில் அதுவும் சாங்ஷி மாதிரி ஒரு பெரிய படத்தில் அயன் ஃபிஸ்ட்டை கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லது தான். இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த வெனம் 3யுமே ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. த லாஸ்ட் டான்ஸ். லாஸ்ட் டான்ஸ்னா மோர் லைக் இறுதி ஆட்டம்ங்கிற மாதிரி தான். ஸோ அதை படி பார்க்கும்போது இதுதான் வெனமோட கடைசி படமாங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். எனக்கு அந்த டவுட் இருக்க தான் செய்யுது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம சோனி அந்த மேடம் வெப்போட ஃபெயிலியரை தொடர்ந்து இந்த மொத்த ஸ்பைடர்வர்ஸுமே இழுத்து மூடப்பறம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் டான்ஸுங்கிற பேர் வைக்கும்போது சோனி இந்த முடிவை ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க தான் தோணுது. என்ன முடிவில் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அது பத்தாததுக்கு வரைக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கூட ஆல்மோஸ்ட் லைக் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி புஷ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 25, 2024 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நல்ல விஷயம், சீக்கிரமாக வரதுல பிரச்சனை இல்லை. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. அவ்வளோதான். இதே வருஷம் தான் கிரேவனுமே ரிலீஸ் ஆகுது. அது மேலே சுத்தமாக ஐடியாவில். பத்தாவதுக்கு வரைக்கும் அந்த படம் R-rated வரப்போகுது. கலெக்ஷனுக்கு பிச்சை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த படம். பட் பார்ப்போம். வெனம் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. சொதப்பாமல் இருந்தால் சரி. என்னோட குட்டி ரூமர் நம்ம MCU இந்த வெனாமை தத்தெடுக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அதாவது இந்த வெனாமோட கதையை ஸ்பைடர்வர்ஸ்குள்ளே முடிச்சுட்டு சோனி சைடில் முடிச்சுட்டு அப்படியே MCU பக்கம் தள்ளி விட்டுலாம். ஸோ MCUக்குள்ளே வெனாமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிற மாதிரி சோனி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸை MCU என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நல்லாவே தெரியும். there could be a possibility வெனாமுமே MCUக்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்தாரே ப்ரோ நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அது வேற இது வேற. திஸ் டைம் ஃபார் ரியல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் வர இல்லையான்னு. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் கான்செப்ட்லேயே ஒரு டார்க் ஸ்பைடர்மேன், ஹாரர் ஸ்பைடர்மேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. த ஸ்பைடர்னு சொல்லி இதை நம்ம மார்வல் சைடோ சோனி சைடோ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபில்மாக தான் பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர் இது வந்து ஹாரர் பெஸ்ட்டாக இருக்க போது தான். ஸ்பைடர் கட்ச ஒன்று சூப்பர் ஹீரோ மாதிரி உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுற பீட்டை பார்க்குறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதுவே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஒரு ஹாரர் ஜானரில் படம் பார்த்தா எப்படி இருக்கும். அந்த ஸ்பைடர்னு சொல்லி அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ட்ரெய்லர். பட் இது ஒரு ஃபேன் ஃபில்மாக இருக்குது. அந்த சமயத்தில் யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹென்ரி கேவில் இப்போதைக்கு MCUக்குள்ள கூட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரோலில் அவர் வரப்போறான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கிரெடிபிள் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில் உல்வரினா கேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. கேன் வி கெட் சம் டோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. ஒரு கிரெடிபிள் சோர்ஸ் தான் இப்போதைக்கு டெட்பூல் 3லேயே நம்ம ஹென்ரி கேவில் உல்வரின் வேரியண்டாக காமிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கேமியா மாதிரி கொடுத்துட்டு அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சத்தியம் அது உண்மையாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். காரணம் MCUக்குள்ள ஹென்ரி கேவில் வரணும். அது ஒரு மிகப்பெரிய ரோலில் தான் இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். லைக் கேப்டன் பிரிட்டனாக இருக்கட்டும், இல்லை சைக்ளாப்ஸ் எப்படி இருந்தாலும் ஓகே. பட் ஒரு லாங் லாஸ்டிங் ரோலில் அவர் இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் இப்போதைக்கு டெட்பூல் 3 ஜஸ்ட் ஒரு கேமியோக்காக தான் அவர் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது சுத்தமாக செட் ஆகல. யாருக்கு தெரியும், MCUக்குள்ள ஒரு புது உல்வரினா கூட நம்ம ஹென்ரி கேவில் கேஸ் பண்ணலாம். பட் அது காமிக் அக்யூரேட்டாக இருக்குது. ஹென்ரி கேவிலோட பில்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. படு பயங்கரமான ஒரு ஆள். காமிக்லாம் அவ்வளோ ஹைட்டாலாம் நம்ம உல்வரின் இருக்க மாட்டார். இந்த சம்ம ஒரு ஃபன்னுக்காக காமிச்சா ஓகே. பட் இவர் தான் அடுத்த உல்வரின்னு சொல்லி காமிக்கும் போது அது செட் ஆகாதான் தோணுது. பட் எனிதிங் குட் ஹேப்பன். பொறுத்தது பார்த்தா தான் தெரியும் ஹென்ரி கேவில் உல்வரினா வராரா இல்லையான்னு சொல்லி. ஹென்ரி கேவில் அஸ் MCU உல்வரின் ஓகேவா இல்லையாங்க உங்களுக்கு கீழே காமெடுங்க. இதோட இந்த வர்த்தகனை எல்லா மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ரொம்ப நாளாக அமாங் அஸ் படம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேட்டட் சீரிஸாக இருக்க போதான். ஆனால் அந்த கேஸ்ட்டில் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருந்தாலும் இல்லை யார் உண்மையான சஸ்ன்னு தெரியுதா? ஆனால் நம்ம ஜிம்புங்க ரெட் இஸ் சஸ்ங்க. பிகாஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட் இஸ் நாட் அ ஜோக் ஜேம். எனக்கு என்னமோ ரெட்டு தான் உண்மையான சஸ்ஸாக இருக்கும்போது தோணுது. இப்போதைக்கு அமாங் அஸ்க்கான ஒரு அனிமேட்டட் சீரிஸ் கன்ஃபார்ம் ஆகி கேஸ்ட்டுமே முடிஞ்சிச்சு. கூடி சீக்கிரம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களான்னு பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஜுராசிக் வேர்ல்டு அதை வந்து ரீபூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டேரக்டர்லாம் கேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் யார் லீடாக வர போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கேன். வேறு யார், நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன். அவங்க பாசிபிளி இந்த அடுத்த ஜுராசிக் ட்ரைலஜி வந்து லீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடராக இந்த ஜுராசிக் ட்ரைலஜி வரலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தப்பே கிடையாது. எனக்கு ஸ்கார்லெட் ரொம்ப பிடிக்கும். பட் யார் லீட் பண்ணாலும் அந்த படத்தோட கதை ரொம்ப முக்கியம். டைனோசர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது ஒரு மாஸ்டர் படமாக புஷ் பண்ண தான் நல்லாயிருக்கும். கேரத் எட்வர்ட்ஸ் டைரக்டர் ஆகும்போது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது சொதப்ப மாட்டாருன்னு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. பொறுத்தது பார்ப்போம். கூடி சீக்கிரம் இந்த வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கார்ஜோ இந்த ஜுராசிக் ட்ரைலஜி லீட் பண்ணுறது ஓகேவா இல்லையா உங்கள் தாசை கீழே காமிடுங்க. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த பில் ஸ்கார்ஸ்கார்டோட த க்ரோ படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன். உண்மையிலே ட்ரெய்லர் செம்ம அட்டகாசமாக இருக்குது. ரத்தம் தெறிக்க செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்குங்க.
மூளைக்கு ஒரு டெட்பூல் வைப் வரதான் சேர்த்துனேன் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. கான்செப்ட் என்னன்னா, வெல் ஒரு கப்பல்ஸ் வந்து கொண்டுறாங்க. செத்த அவங்களுடைய ஆன்மா என்லைட்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி அந்த பைபிளை எப்படியாச்சும் செத்தவங்கள போட்டு தள்ளி ஆகணும், லைக் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி சாவுலேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோ இல்லைனா ஆன்டி ஹீரோ ஆரிஜின் சொல்லலாம். நல்லா இருக்கு ட்ரெய்லர் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கு. அண்ட் பழைய க்ரோல இருந்து தான் நம்ம டார்க் நைட் ஜோக்கரே இன்ஸ்பயர் பண்ணப்பட்டாருன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பார்க்கும்போது இந்த க்ரோ ரீபூட் நல்லா இருந்தால் ஓகே. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்கு. ஒரு பிளட்டி ஜான்விக் படத்தை பார்த்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. டைமர் தான் மறக்காம இந்த க்ரோ ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஓமன் அதுக்கான ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ரெசிவாக இல்லைங்க, பெரிய இம்ப்ரெசிவாலாம் கிடையாது. ஓமன் படங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட மூலைக்கு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி தான் அது. த ஃபர்ஸ்ட் ஓமன் ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. பெருசாக பயமுறுத்துற மாதிரியோ லைக் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உள்ள ஒழிஞ்சிருக்குங்கிற மாதிரியோ அவங்க எங்கேயுமே டீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ட்ரெய்லர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹாரர் படத்தோட ட்ரெய்லர் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ படம் நல்லா இருந்தால் ஓகே. த ஃபர்ஸ்ட் ஓமன் ட்ரெய்லர் செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி அட்லஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர். ஸோ இது கான்செப்ட் படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. லைக் ஏஐயோட தாக்கம் அதிகமாகி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் உருமாற, அந்த ரோபோட்ஸை பிடிக்காத ஒரு பெண் ஒரு ரோபோட் கூடவே ஒன்றா சேர்ந்து தான் உயிரை மட்டும் இல்லாமல் இந்த மனித குலத்தையே எப்படி காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான கதை. ட்ரெய்லர் சைஃபையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. படமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் அட்லஸ் ட்ரெய்லர். அண்ட் இதோட இந்த வரைக்கும் நல்ல சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மாதிரி மைக்கில் காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமனோட நிலைமை பற்றி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.